இந்த மாதிரி வெல்டிங் பண்றத வெறும் கண்ணால பார்த்தா கண்ணு எரியும், கண்ணு வலிக்கும், கண்ணுல இருந்து தண்ணி வடியும். இது எதனால? நிறைய நண்பர்கள் இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக் கண்ணுல பட்டு தான் கண்ணு எரியுது அப்படின்னு தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதான் கிடையாது. நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதை வந்து எம்எம்இ, அதாவது மேனுவல் மெட்டல் ஆர்க்னு சொல்லுவோம், ஸ்டிக் வெல்டிங். இதுல நம்ம வெல்டிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5000 டிகிரி செல்சியஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 10,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். இதுல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் கண்ணுல இருக்கக்கூடிய கார்னியா பகுதியை அஃபெக்ட் பண்ணி கண் எரிச்சல், கண் வலி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 நாளைக்கு வெல்டருங்க கஷ்டப்படுவாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர ஸ்மோக் இருக்கு இல்லையா, இதுல இருந்து வர ஸ்மோக் வந்து பாத்தீங்கன்னா தோல் வந்து ஸ்கின் டிசீஸ், மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வர மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதுல இருந்து வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய வந்து ப்ரொடக்டிவ் ஷீல்டு வித்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிபி கோர்ல ஒரு ஆட்டோ டார்னிங் வெல்டிங் ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதை கிரைண்டிங்லயும் நீங்க யூஸ் பண்ண முடியும். இந்த சுவிட்சை வந்து ஆல்ட் பண்ணி கிரைண்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் வெல்டிங்லயும் யூஸ் பண்ணலாம். வெல்டிங் பண்ணும்போது இந்த ஆட்டோ டார்னிங் வெல்டிங் ஹெல்மெட் எப்படி மாறுதுங்கிறத பாருங்க. இதோட அவுட்லுக் இப்படிதாங்க இருக்கும். உங்களுக்கு கிளியரா என்ன நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த வெல்டிங் ஹெல்மெட் வழியா. இப்ப நான் வெல்டிங் பண்றேன், அது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வெல்டிங் பண்ண உடனே பாத்தீங்கன்னா பிளாக்கா மாறி இருக்கும். சோ இதுல இருந்து வந்து ஸ்மோக் யூவி ரேஸ் ஸ்மோக் யூவி ரேஸ்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். கண்ணு இருந்தா நீங்க எப்ப வேணாலும் சம்பாதிக்க முடியும். மறக்காம இந்த வீடியோவை உங்க வெல்டிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை வந்து பாக்குறேன். பாய்.